ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதிர்பார்ப்பது, ஒரு பெண்ணிடம் ஆண் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அங்கீகாரம். ஒரு ஆண் வேலை பார்த்துட்டு வரான், குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் பிச்சையே கூட எடுக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பெண்ணிட்ட வந்து கொடுக்குறான் அப்படின்னும் போது இந்த பெண் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், ரொம்ப கஷ்டப்படுறீங்களே குடும்பத்துக்காண்டி, அந்த அங்கீகாரம். அதே மாதிரி ஒரு பெண் கஷ்டப்பட்டு அந்த கொடுக்குற காசை ஒழுங்காக வச்சு மாசத்தை நடத்தி பிள்ளைங்களையும் பார்த்து வீட்டையும் பார்த்து ஒழுங்காக நடத்துகிறால அந்த பெண்ணை ஒரு ஆண், நீ இருக்கிறனால தான் நான் சந்தோஷமாக போய் வேலை பார்க்க முடியுது, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பெண்ணுக்கு தேவை. இந்த ரெண்டு செயலும் நடக்கணும், விட்டு கொடுக்கறதும் நடக்கணும், ஒரு அங்கீகாரம் ஆணும் கொடுக்கணும், ஒரு பெண்ணும் கொடுக்கணும். கொடுக்கறனால குடும்பமும் நல்லா இருக்கும், அந்த ரெண்டு உள்ளமும் நல்லா இருக்கும். இதை எல்லாரும் செய்ய பாருங்க. ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவியும், மனைவி கணவன்கிட்டையும் கொடுக்க வேண்டியது அந்த அங்கீகாரம் கொடுக்கணும். சில பேர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை கேட்டால் சொல்லி பாருங்க, தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க, ரொம்ப நல்லா எனக்காண்டி உழைக்கிறீங்க, நம்ம குடும்பத்துக்காண்டி உழைக்கிறீங்க அப்படின்னு ஒரு மனைவி சொல்லி பாருங்க. நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்து சொல்றது. இப்படி அந்த அந்யோன்யம் அந்த சந்தோஷம் இருக்கும்போது அது அளவுக்கு அதிகமாக இருக்கும், எந்த பிரச்சனைக்கும் வழி கொடுக்காது. புரிதல் இங்கேருந்து ஆரம்பிக்கும். நீ தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணாலும் நான் மன்னிப்பேன் நீ என்னை மன்னிப்பேன்னு போகிற எண்ணத்தில் இருந்தால் விட்டு கொடுக்கறது போனோம்னாலே வாழ்க்கை ஜெயிக்க முடியும். அந்த அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். சந்தோஷம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு காசு பணம் இல்லைன்னா கூட நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், உங்கள் மனைவி உங்களை நம்புறா, உங்கள் கணவன் உங்களை நம்புறாரு, அந்த அங்கீகாரம் இருக்குது, சந்தோஷம் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், கொடுக்குறீங்களா இல்லையா? உங்கள் மனைவிக்கு என்ன செய்கிறீங்கன்னு நீங்கள் யோசிங்க, உங்கள் கணவனுக்கு என்ன செய்கிறீங்கன்னு நீங்கள் யோசிங்க. புரிதல் வரும். புரிசலைன்னா உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப கேட்டு பாருங்கள்.